Hi singers, welcome to Sing Easy. Chest voice, head voice, mixed voice. இதன வாய்ஸ்ல இவ்ளோ டைப்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வாய்ஸ்ல டைப்ஸ் கிடையாதுங்க. வாய்ஸை யூஸ் பண்ற விதத்துல நிறைய டைப்ஸ் இருக்கு. நீங்க ஃபிலிம் சாங்ஸோ இல்ல லைட் மியூசிக்கோ பாடணும்னா கண்டிப்பா இந்த 3 டைப் ஆஃப் வாய்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிற டெக்னிக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ செஸ்ட் வாய்ஸ்னா என்ன, ஹெட் வாய்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இது ரெண்டையுமே நான் டிஃபைன் பண்ற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு லைன் பாடுறேன், கேளுங்க. ஹா 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 ஹா. இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பாடின ஹா அண்ட் கடைசி பாடின ஹா செஸ்ட் வாய்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணது. அண்ட் ஹா அப்படி பாடின இல்லையா, அது ஹெட் வாய்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணது. ஸோ இப்பவே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செஸ்ட் வாய்ஸ்னா என்ன, ஹெட் வாய்ஸ்னா என்னங்கிறது. இப்போ செஸ்ட் வாய்ஸ்ங்கிறத இன்னும் டீடைலா பார்க்கலாம். செஸ்ட் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணணும்னா உங்களோட ஸ்பீக்கிங் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பேசுறதே எல்லாருமே செஸ்ட் வாய்ஸ்ல தான் நம்ம பேசுறோம். ஆனா ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நம்ம கன்வே பண்றதுக்கு மட்டும் நம்ம ஹெட் வாய்ஸ் அண்ட் செஸ்ட் வாய்ஸை மிக்ஸ்டா யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இது எல்லாமே நான் செஸ்ட் வாய்ஸ்ல தான் பேசுறேன். ஆனா ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ், எக்ஸாம்பிள் ஏய் எப்படி வீட்டுக்கு வந்த, இந்த மாதிரிலாம் பேசுறோம் இல்லையா, அதாவது இப்போ எக்ஸ்கிளமேஷன் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியாம நீங்க ஹெட் வாய்ஸை யூஸ் பண்றீங்க. நீங்க பாடுறது செஸ்ட் வாய்ஸ்ல தான் பாடுறீங்களா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நான் சொல்றேன். இப்போ நீங்க பாடும்போது ஃபார் எக்ஸாம்பிள், அனல் மேலே பனி துளி அலை பாயும் ஒரு கிளி, இப்படி பாடும்போது நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்க செஸ்ட்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். இப்போ அனல் மேலே அப்படி நீங்க பாடும்போது ஒரு வைப்ரேஷன் நீங்க நல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க செஸ்ட் வாய்ஸ்ல தான் இந்த லைனை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ் சாங்ஸ், மிட் ரேஞ்ச்ல இருக்கிற சாங்ஸ் எல்லாம் பாடணும்னா கட்டாயம் நீங்க செஸ்ட் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதை நீங்க போயிட்டு ரொம்ப ஹைல கீச்சு கீச்சுன்னு பாடினாலும் அது செட் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் இதுக்கான சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். செஸ்ட் வாய்ஸ் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து ஹெட் வாய்ஸ். இந்த ஹெட் வாய்ஸ்ங்கிறது நிறைய பேர் நீங்க யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணி வாய்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவாங்க. இப்போ ஹெட் வாய்ஸ்ங்கிறது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. என்ன சாங்ல ஹை நோட்ஸ் வருதோ அந்த ஹை நோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஹெட் வாய்ஸ்ல பாடினாதான் அந்த நோட் ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க கேட்கறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும், உங்களுக்குமே பாடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க அதையுமே அந்த ஹை பிச்சையும் நீங்க செஸ்ட் வாய்ஸ்ல பாடினீங்கன்னா கண்டிப்பா உங்க வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும் அண்ட் உங்களுக்கு த்ரோட் பெயின் ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதாவது ப்ராப்பரா வோக்கல் ட்ரைனிங் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காதவங்க எல்லாத்தையுமே செஸ்ட் வாய்ஸ்ல பாடுவாங்க. ஹை பிச் வரும்போதெல்லாம் நல்லா கத்தி கத்தி பாடுவாங்க. அந்த மாதிரி பாடும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா அவங்களோட வோக்கல் கார்ட்ஸ் டேமேஜ் ஆயிடும். அதனால ஹை நோட்ஸ் பாடும் போதெல்லாம் நீங்க ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்றதுதான் ஒரு கரெக்டான டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஹெட் வாய்ஸ் எனக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் வோக்கல் ட்ரைனிங் எல்லாம் கத்துக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். நீங்க யான் பண்ணுவீங்க, அதாவது கொட்டாவி விடுவீங்க தெரியுமா. எக்ஸாம்பிள் அப்படிலாம் கொட்டாவி விடுவீங்கல்ல, அந்த கொட்டாவி விடும் போது வர வாய்ஸ் உங்க ஹெட் வாய்ஸ்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ நீங்க பண்ண போற எக்ஸசைஸ் ஒன்னும் கிடையாது, யானிங் தான் நீங்க பண்ண போறீங்க. எப்படி பண்றதுங்கிறத சொல்றேன். என் கூட சேர்ந்து இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அது பாடும் போதே இங்க இருந்து இந்த வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி பாடக்கூடாது, அப்படி பாடக்கூடாது. அதாவது இப்ப நான் பண்ணது செஸ்ட் வாய்ஸையும் நான் மிக்ஸ் பண்ணி பண்ணேன், அதாவது கீழ இருந்து ப்ரொடியூஸ் பண்ண. அப்படி பண்ணாம நீங்க பாடும் போதே விஷுவலைஸ் பண்ணுங்க, நீங்க ப்ரொடியூஸ் பண்ற வாய்ஸ் இங்கிருந்து தான் வருது அப்படின்ட்டு. சோ லெட்ஸ் ட்ரை அகைன். யான் பண்றத ஞாபகம் வச்சு பாடுங்க. இப்போ ஹெட் வாய்ஸ்ல ஏதாவது ஒரு லைன் பாடலாமா. கண்ணால கண்ணை நேற்றோடு காணவில்லை,
இதே வந்து செஸ்ட் வாய்ஸ்ல கட்டி நீங்க பாடினீங்கன்னா கண்டிப்பா வோக்கல் ஸ்ட்ரெயின் ஆகும். அதுவும் நான் எப்படி நீங்க பண்ணக்கூடாதுங்கிறத சொல்றேன். கண்ணாடனே எனது கண்ணை அப்படி பாடினீங்கன்னா கண்டிப்பா உங்க வாய்ஸ் வந்து இங்க ஸ்ட்ரெயின் ஆகும். அண்ட் அது பாடுறது ப்ராப்பர் டெக்னிக்கும் கிடையாது. ஸோ எங்கெல்லாம் வந்து நீங்க ஹை நோட்ஸ் பாடுறீங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த யார்னிங் எக்ஸசைஸ் ஞாபகம் வச்சு ஹெட்ல இருந்து அந்த வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நிறைய சேஞ்சஸை ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து செஸ்ட் வாய்ஸ்னா என்ன, ஹெட் வாய்ஸ்னா என்னங்கிறது டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த மிக்ஸ்டு வாய்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எல்லாமே வந்து செஸ்ட் வாய்ஸ்ல பாட முடியாது, ஹெட் வாய்ஸ்ல பாட முடியாது. மிடில் ரேஞ்ச்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ரெண்டு வாய்ஸை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பாடுவோம். அது வந்து உங்களுக்கே தெரியாம நடக்கிற ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நல்ல பேஸா இருக்கிற நோட்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஃபுல் செஸ்ட் வாய்ஸ்ல தான் பாடி ஆகணும். இப்போ வந்து கர்நாடிக் மியூசிக்கை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ கர்நாடிக் மியூசிக் லெசன்ஸ் எல்லாமே வந்து செஸ்ட் வாய்ஸ்ல தான் வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி சொல்லி தருவாங்க. அங்க வந்து இந்த ஹெட் வாய்ஸுக்குலாம் வந்து நிறைய இடம் கிடையாது. ரொம்ப ஹை பிச் இந்த மேல் ஸ்தாய் வரிசைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுவுமே வந்து அங்க நல்லா நீங்க ஃபுல் த்ரோட்டடா பாடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா செஸ்ட் வாய்ஸ் அண்ட் ஹெட் வாய்ஸை மிக்ஸ்டா தான் நீங்க பாடுவீங்க. பட் லைட் மியூசிக் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான் வந்து நம்ம ஃபுல் ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ மிக்ஸ்டு வாய்ஸை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறத எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் ஒரு கர்நாடிக் கிருதி பாடுறேன். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு, ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे तंदनाना ये तंदनाना पुरे तंदनाना बल तंदनाना भल तंदनाना बल तंदनाना भल तंदनाना இதெல்லாம் வந்துட்டு நீங்க போயிட்டு தந்தனானா ஏ தந்தனானா புரி இந்த மாதிரி லைட் மியூசிக் மாதிரி பாட முடியாது, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க ஃபுல் செஸ்ட் வாய்ஸா யூஸ் பண்ணணும். இப்போ நான் செகண்டா பாடி காமிச்சல, அது வந்து லைட் மியூசிக் மாதிரி இருக்குன்ட்டு அதுதான் வந்து ஹெட் வாய்ஸ் அண்ட் செஸ்ட் வாய்ஸை மிக்ஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண வாய்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கூட கேட்டிருந்தீங்க, என்னால ஹை பிச் பாட முடியல, என்ன பண்றது, என்ன எக்ஸசைஸ் பண்றது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இப்போ ஹை பிச் பாட முடியலன்னா நீங்க வாய்ஸை கரெக்டா ப்ரொடியூஸ் பண்றீங்களாங்கிறதான் பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க செஸ்ட் வாய்ஸ்லேயே ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா யாருனாலையும் ஹை பிச் பாட முடியாது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஹை நோட்ஸ் வருதோ அங்கெல்லாம் இந்த யார்னிங் எக்ஸசைஸை டெய்லி நீங்க பண்ண கண்டிப்பா உங்க ஹெட் வாய்ஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் ஹை நோட்ஸ் வர இடத்துல எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களாலையும் ஹை பிச்சை சூப்பரா பாட முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இனிமே வந்து ஹை பிச் பாடும் போதெல்லாம் யார்னிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க செஸ்ட் வாய்ஸ்ல பாடணும்னா உங்க ஸ்பீக்கிங் வாய்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க சிங்கிங்ல பெரிய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நான் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணாதான் வந்து சஜஷன்ஸ்ல வந்து எல்லாருக்கும் அந்த வீடியோ கொண்டு போய் யூடியூப் காட்டுது. ஸோ நிறைய பேர் இதனால பயனடையும்னா உங்க கையில தான் அது இருக்கு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் வந்து தனி வீடியோவா நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் இன்னொரு அப்டேட் நான் இந்த வீடியோ மூலமா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து யூடியூப் லைவ்ல வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த யூடியூபோட சேனல்லே வந்து போஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் எப்போ லைவ் வர போறேங்கிறத நான் போஸ்ட்ல நான் பண்ணுவேன். ஸோ அந்த லிங்கை வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா என்னோட யூடியூப் லைவ்ல நீங்க அட்டன் பண்ணி நீங்க லைவா எங்கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். நான் சிங்கிங் பத்தின டிப்ஸையும் வந்து நிறைய லைவா உங்களுக்கு சொல்லித்தரேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல டவுட் கேட்குறீங்க, என்னால் டெக்ஸ்ட்ல வந்து அதை ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியல. லைவா வந்து பேசி கிளியர் பண்ணி அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் லைவா கொடுத்தாதான் கரெக்டா பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ யூடியூப் லைவ் பற்றின அப்டேட்டை வந்து நான் கூடிய சீக்கிரம் இந்த போஸ்ட்டில் வந்து நான் பண்ணுறேன். ஸோ அதிலேயே ஜாயின் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.